அடிச்சு சொல்றேங்க, இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் இதுல வீடியோல இருக்க மாதிரி மட்டும் இல்லைங்க, ஹோட்டல்ல இருக்கிறத விட டாப் நாச்சிங்ல வரும். ஒரு அரிசி கூட உடையாம நல்லா ஜூஸியா நல்லா லென்த்தியாவும் ஒரு 10 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பிரியாணி பண்ணுறதை விட பிரியாணி சமைக்கும் போது யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸோட தன்மைகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேங்க. எண்ணெயிலேயே அருமையான டேஸ்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய்ங்க. அதில் மந்த்ரா கடல் எண்ணெய் நான் ஒரு 2 லிட்டருக்கு எடுத்திருக்கேங்க. இவன் பிரியாணிக்கு வாசனை மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே அதிகமாக சூப்பராக கொடுப்பான். எதனால் கொடுப்பானா, இந்த எண்ணெய் மற்ற எண்ணெய் கம்பேர் பண்ணுறது போது நல்லா திக்காகவும் இருக்கும், எண்ணெய்க்குன்னே ஒரு வாசனையும் கிடைக்கும். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 கிராம் எல்லாமே எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார் பூ வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்லா பொரியணுங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா வாசனை நல்லா கம்மன்னு வரணும்னா இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோங்க. வெங்காயத்து கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பச்சை மிளகா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணினா தான் காரம் அதிகமாக ஏறும். இது மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணும்போது காரம் ஹெவியாக ஏறாது. ஆனால் உங்கள் பிரியாணிக்கான ஃப்ளேவரை வந்து பச்சை மிளகா சூப்பராக தூக்கி கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க, பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மல்லி புதினாங்க. ஸோ மல்லி புதினா பார்த்தீங்கன்னா வாசனையை பிரியாணிக்கு சூப்பராக கூட்டி கொடுப்பாங்க. அவங்கள ஒரு 100 கிராம் மல்லி, 100 கிராம் புதினாவை மட்டும் இந்த பிரியாணிக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. மல்லி புதினா நல்லா வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு வாசனையை சூப்பராக கொடுக்கும். ஸோ மல்லி புதினா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கலரை வந்து எண்ணெயில் ஃபார்ம் ஆக்குங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் கலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் பூண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது பச்சையாக ஒரு வாசனை வரும். அந்த பச்சை வாசனை போயிட்டு பிரியாணிக்கான வாசனை வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் பச்சை வாசனை போகிறதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இதில் இருக்கிற மாதிரி எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வரணுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிங்க. அடுத்தது தயிர் வந்து ஒரு 2 லிட்டர் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தயிரை வந்து நல்லா புளிப்பு சூப்பராக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணியில் இருக்கிற பீசஸுமே நல்லா சாஃப்டாக்கி விட்டுருது உங்களுக்கு. தயிரை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இருக்கவே கூடாதுங்க. மசாலாவை எல்லாமே கரைஞ்சி போயிடணும். அந்த மாதிரி தயிர் ஃபுல்லாக மசாலாவை கரைஞ்சி போனதுக்கப்புறமேட்டு தக்காளி வந்து ஒரு 4 கிலோ தக்காளி வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. தக்காளி நீங்கள் அரைச்சி போட்டினா உங்கள் பிரியாணி சூப்பராக இருக்கும். பட் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 300 கிராம் எடுத்துங்க. நான் கட் பண்ணி போகிறதுனால 1 கிலோக்கு 400 கிராம் கணக்கு பண்ணி எடுத்துருக்கேன். உப்பு ஒரு 350 கிராம் எடுத்துக்கிங்க. ஸோ உப்பை மட்டும் நல்லா வெயிட் போடும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஒரே ஆளே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரே ஆளே சமைக்கிறதுனால ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதனால் உப்பை மட்டும் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க அதுக்கு மட்டும்.